ஒரு நாள் மன்னர் கிருஷ்ணதேவராயர் தனது அமைச்சர்களுடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் போது அவருக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது. உடனே அவர் தனது அமைச்சர்களை பார்த்து, அமைச்சர் பெருமக்களே, எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. உங்களில் யாராவது எனது சந்தேகத்தை தீர்த்து வைக்க முடியுமா என்று கேட்கிறார். உடனே அமைச்சர்கள் அனைவரும் ஆர்வத்துடன், அரசே, உங்கள் சந்தேகம் எதுவாக இருந்தாலும் அதை தீர்த்து வைக்க வேண்டியது எங்கள் கடமை. ஆகையால் என்ன சந்தேகம் என்றாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம் என்று சொல்கிறார்கள். உடனே மன்னர் கிருஷ்ணதேவராயர் தனது அமைச்சர்களை பார்த்து, நமது வாழ்க்கையில் மிகவும் மதிப்பு வாய்ந்த பொருள் எது என்று கேட்கிறார். உடனே அமைச்சரவையில் இருந்த மூத்த அமைச்சர் ஒருவர் எழுந்து, அரசே, நம்மிடம் இருக்கும் உயிர் தான் நமது வாழ்க்கையில் மிகவும் மதிப்பு வாய்ந்த ஒரு பொருள். உயிர் இல்லை என்றால் நம்மை யாருமே மதிக்க மாட்டார்கள். உயிரில்லாத மனிதனை இந்த உலகம் பிணம் என்று சொல்லி ஒதுக்கிவிடும் என்று சொல்கிறார். இதை கேட்ட இன்னொரு அமைச்சர் எழுந்து, மன்னர் பெருமானே, உயிர் என்பது ஓரறிவு ஜீவன்களிடம் கூட இருக்கிறது. ஆனால் ஆறறிவு என்பது மனிதர்களிடம் மட்டுமே இருக்கிறது. ஆகையால் நமது வாழ்க்கையில் மிகவும் மதிப்பு வாய்ந்த ஒரு பொருள் என்றால் அது நமது அறிவுதான் என்று கூறுகிறார். இதை கேட்டு மூன்றாவதாக இருந்த அமைச்சர் ஒருவர் எழுந்து, அரசே, நமது வாழ்க்கையில் நம்மிடம் இருக்கும் பொறுமைதான் மிகவும் மதிப்பு வாய்ந்த ஒரு பொருள். பொறுமை இல்லாத மனிதன் விலங்கை போல் மாறிவிடுவான். பொறுமையை இழந்த ஒருவன் சிந்திக்கும் ஆற்றலையும் இழந்து விடுவான். ஆகையால் பொறுமைதான் நமது வாழ்க்கையில் மிகவும் மதிப்பு வாய்ந்த ஒரு பொருள் என்று கூறுகிறார். இதை கேட்ட அடுத்த அமைச்சர் இருந்து, மன்னர் பெருமானே, கல்வி மட்டுமே நமது வாழ்க்கையில் மிகவும் மதிப்புமிக்க ஒரு பொருள். கல்வி கற்காத ஒரு மனிதனால் பொறுமைசாலியாகவும் இருக்க முடியாது, அறிவாளியாகவும் இருக்க முடியாது. கல்வி மட்டுமே ஒருவனை முழு மனிதனாக மாற்றும். கல்வி கற்காதவன் பிணத்திற்கு சமமானவன் என்று நமது சாஸ்திரங்களே சொல்கிறது. ஆகையால் கல்விதான் நமது வாழ்க்கையில் மிகவும் மதிப்பு வாய்ந்த ஒரு பொருள் என்று சொல்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருந்த அடுத்த அமைச்சர் எழுந்து, மன்னர் பெருமானே, நமது உள்ளத்தில் இருக்கும் அன்பு மட்டுமே நமது வாழ்க்கையில் மிகவும் மதிப்பு வாய்ந்த ஒரு பொருள். அன்பினால் மட்டுமே இந்த உலகம் அழகாக கட்டமைக்கப்பட்டுள்ளது. அன்பில்லாத ஒரு மனிதன் மிருகங்களுடன் கூட ஒப்பிட முடியாத ஒரு இழிவான நிலையை அடைந்து விடுவான். ஆகையால் அன்பு ஒன்றே இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு கிடைத்துள்ள மிகவும் மதிப்பு வாய்ந்த பொருள் என்று கூறுகிறார். அமைச்சர்கள் அனைவரும் சொன்ன பதில்களை கேட்டுக்கொண்டிருந்த மன்னருக்கு யார் சொன்ன பதில் சரியான பதில் என்ற குழப்பம் ஏற்படுகிறது. உடனே மன்னர் கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமனை பார்த்து, தெனாலிராமா, நமது 5 அமைச்சர்கள் சொன்ன பதிலில் எது சிறந்த பதில் என்று உன்னால் தேர்ந்தெடுக்க முடியுமா என்று கேட்கிறார். உடனே தனது ஆசனத்தில் இருந்து எழுந்த தெனாலிராமன் அரசரை பார்த்து, மன்னர் பெருமானே, நமது 5 அமைச்சர்கள் சொன்ன பதிலும் சரியான பதிலாகவே இருக்கிறது. ஆனாலும் உங்களது சந்தேகத்திற்கு நான் ஒரு பதிலை வைத்திருக்கிறேன். அதை சொல்வதற்கு தாங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று கேட்கிறான். உடனே அரசரும் தெனாலிராமனின் கருத்துக்களை கேட்பதற்கு ஆர்வமாக இருக்கிறார். ஏற்கனவே பதில்களை சொன்ன அமைச்சர்களும் தெனாலிராமன் என்ன பதிலை சொல்ல போகிறார் என்று ஆர்வத்துடன் காத்திருக்கிறார்கள். அப்போது தெனாலிராமன் அரசரை பார்த்து, மன்னர் பெருமானே, காலம்தான் நமது வாழ்க்கையில் மிகவும் மதிப்பு வாய்ந்த ஒரு பொருள். எவ்வளவு செல்வங்கள் நம்மிடம் கொட்டி கிடந்தாலும் நம்மால் கடந்து போன ஒரு நொடியை கூட திருப்பி வாங்க முடியாது. காலம் இல்லாமல் நமது உடலில் உயிர் இருந்தால் என்ன, இல்லாமல் போனால் என்ன? காலம் இல்லாமல் நம்மால் எந்த இடத்திலும் அறிவை பயன்படுத்த முடியாது. காலம் இல்லாமல் அன்பு காட்ட முடியாது, பொறுமையாக இருக்க முடியாது. காலம் இல்லாமல் நம்மால் கல்வியும் கற்க முடியாது. ஆகவே நமது வாழ்வில் மிகவும் மதிப்பு வாய்ந்த ஒரு பொருள் காலம்தான் என்று நான் நினைக்கிறேன் என்று தெனாலிராமன் சொல்கிறார். தெனாலிராமன் சொன்னதை கேட்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைந்த கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமனுக்கு நிறைய பொன்னையும் பொருளையும் பரிசாக அள்ளி கொடுக்கிறார்.